அடுத்ததாக கடந்த கால செயல்பாட்டு அறிக்கை உரை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆல்பா நசீர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தேசிய தௌஹீத் கூட்டமைப்புடைய 3வது மாநில பொதுக்குழுவில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எந்த நோக்கத்திற்காக இந்த கட்டமைப்பை நாம் உருவாக்கினோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக இன்னைக்கு தமிழகத்தில் தௌஹீதுடைய பிரச்சாரத்தை வீரியமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு இயக்கமாக நம்முடைய இயக்கம்தான் இருக்கிறது என்பதில் சொல்வதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு கொள்கையில் எத்தனையோ விதங்கள் சமரசங்கள் செய்து கொண்டு தௌஹீதை சொல்லக்கூடிய இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சத்திய கொள்கையில் எல்லளவுக்கு கூட சமரசம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று உடைத்து பேசுகின்ற ஒரே இயக்கமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த எட்டிஎஃப் தவிர வேறு இயக்கம் இல்லை என்பதில் நிச்சயமாக நாம் சந்தோஷம் அடைகிறோம். கடந்த பொதுக்குழுவில் இருந்து, அதாவது திருச்சியில் நடந்த அந்த பொதுக்குழுவில் இருந்து இது முடிக்கும் நடந்த செயல்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள நான் விரும்பப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் வாரந்தோறும் நம்மளுடைய நிறுவன தலைவர் சகோதரர் பிஜே அவர்கள் ஞாயிறு தோறும் சரியாக 8:30 மணி அளவிற்கு இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த நிகழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ தௌஹீதை பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு அனைவருக்குமே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அதாவது இரவு 8:30 என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் லைவ்ல பேசுவாங்க. அதை பார்ப்பதற்கு, அந்த மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வதற்காக, அதனை கேட்டு பயன்பெறுவதற்காக எத்தனையோ மக்கள் இன்னைக்கு அதை கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதுவும் இந்தியாவிலோ இல்ல உலகத்திலே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என்று சொன்னால், இல்லை எங்கேயாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால், சமுதாயத்திற்கு எங்கேயாவது பாதிப்பு என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் இயக்கங்கள் இருந்தாலும் சரி, கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாருடைய பதிலை எதிர்பார்ப்பார்கள் என்று சொன்னால், சகோதரர் பிஜே அவர்கள் என்ன சொல்ல போகிறார்? இன்னைக்கு நிச்சயமாக உண்மை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவருடைய கருத்து என்ன, அதன் பிறகு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சொந்தமா யோசிக்க தெரியாது, சிந்திக்க தெரியாது. இவர் என்ன சொல்லுகிறார், இதை வைத்து நாம் அடுத்ததாக எப்படி சொல்லலாம், ஒருவேளை முன்னாடி நம்மளை அறிக்கையாகவோ பேசிவிட்டாலோ அதை நிச்சயமாக அதில் இவர் திருத்தம் செய்வார் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இது. அன்னைக்கு பாருங்களேன், எந்த ஒரு சமுதாய பிரச்சனை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2000 பேர் அன்னைக்கு பார்வையாளர் வந்துருவாங்க. என்ன காரணம்? பார்க்குறவங்க எல்லாமே என்டிஎஃப் மட்டும் கிடையாது, இந்த ஜமாத்துல இருக்கிறவன், ஜமாத்துல இல்லாதவங்க அனைவருமே அண்ணன் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னைக்கு இந்த சத்தியத்தை பேசக்கூடிய ஒரே ஒரு தலைவராக சகோதரர் பிஜே அவர்கள் தான் விளங்குகிறார். அதே போல அந்த சமகால நிகழ்வுகளை தொடர்ந்து இன்னைக்கு பார்க்கிறோம் மார்க்க கேள்விகள். இன்னைக்கு மார்க்கத்தை சரியான சொல்வதற்கு யாராவது சரியான இருக்கிறார்களா என்றால் கண்ணு கெட்ட தூரம் முடிக்கும் யாரையுமே பார்க்க முடியல. இன்னைக்கு எத்தனையோ பேர் சத்தியத்தை பேசியவர்களெல்லாம் அந்த சத்தியத்தில் சமரசம் செய்யக்கூடிய மக்களாக மாறிவிட்ட காட்சியை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக எதுவாக இருந்தாலும் சரி அதை உடைத்து சுக்குநூறாக சொல்லக்கூடிய ஒரே தைரியமிக்க ஒரு தலைவராக பிஜே அவர்கள் இன்னைக்கு வருகிறார் என்று சொன்னால் அதில் யாருக்கும் ஏன் மாற்று கருத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை ஃபத்வாக்கள், குர்பானி 3 நாட்கள் என்று சொன்ன பிறகு முஸ்லிம்களிடத்தில் மிகப்பெரிய 3 நாட்கள் இல்லை, 1 நாள் என்று சொன்னார். ஒரு நேரத்தில் குர்பானி 3 நாள் கொடுக்கலாம்,
அப்படிங்கிற கருத்தை தமிழகத்தில் உடைத்து நிச்சயமாக அது ஒரு நாள் தான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்று சொல்லும் பொழுது மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது. பல பேர் ஒரு பேச்சு பொருளானது. ஆனால் பிஜே அவர்கள் எடுத்து வைத்த வாதத்திற்கு இது முடிக்கும் யாரும் எதிர்வாதம் வைக்க முடியவில்லையே. சில பேர் பேசினார்கள் இது தவறு, 3 நாட்கள் கொடுக்கலாம் 4 நாட்கள் கொடுக்கலாம் என்று பேசினார்கள். பேசியவர்கள் அடுத்த ஆண்டு ஒரு நாள் தான் சரியானது என்று மாற்றிக்கொண்ட நிகழ்வும் கடந்த ஆண்டு நடந்தது. பார்த்தோமா இல்லையா? விமர்சித்தார்கள். ஒரு நாள் என்று சொன்னவுடன் ஏகத்துவத்தை பேசக்கூடிய சில அமைப்புகளையே பிஜே அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலை சொன்னார்களே இல்ல, ஒரு நாள் கிடையாது 3 நாள் தான் இருக்கு, ஆதாரமான ஆடித்தரமான வாதங்களை வைத்தார்களா? எங்கேயுமே வைக்க முடியல. பார்க்கிறோமா இல்லையா? அப்ப குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்னால் அதில் சமரசம் என்பது கிடையாது. ஒருவேளை கடந்த காலங்களில் சொல்லி இருந்தாலும் கூட அது சரியாக செய்தி கிடைத்ததால், சரியான ஹதீஸ் கிடைத்தால் அதை எடுத்து சொல்வதில் எந்த ஒரு தயக்கமும் இந்த ஜமாத்திற்கு கிடையாது என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். சில வரக்கூடிய காலத்தில் கூட ஏதோ மாற்றம் இருக்கலாம். அப்படி வந்தால் கூட அது குர்ஆனுக்கும் ஹதீஸும் சரியாக இருந்தால் அதை எடுத்து சொல்வதில் கடந்த காலங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அதை மாற்றுவதில் நிச்சயமாக நாங்கள் தயக்கம் காட்ட மாட்டோம். ஏன்? கடந்த காலத்தில் தவறா சொல்லிட்டோமே, மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக அதையே தான் பயன்பாட்டை வைத்திருக்கிறார்களே என்றாலும் கூட சத்தியம் இதுதான் என்று தெரிந்தால் நிச்சயமாக அது பழைய விஷயத்தை மாற்றிக்கொள்வதில் எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை கேள்வி பதில்கள் சொல்ல முடியலங்க. பதில்கள் எத்தனையோ தேங்கி கிடக்குது, மாசக்கணக்கான கேள்விகள். இன்னைக்கு ஏதாவது ஒரு இயக்கத்தில் இப்படி சொல்ல முடியுமா? ஏதாவது இயக்கத்தில் நாங்க இவங்க இத்தனை கேள்விகளை கொடுத்திருக்கோம் பதில் வரன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சொல்ற பதிலாம் தப்பு தப்பா தான் இருக்கும். ஆனால் சகோதரர் பிஜே அவர்களிடத்தில் வரக்கூடிய கேள்வியுடைய எண்ணிக்கை குவிந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த மாதத்திலிருந்து அந்த கேட்கக்கூடிய மக்களுக்கு பதில்களை விரைவாகவும் சரியாகவும் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் சமகால நிகழ்வுகள் நடந்த அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பதில் கொடுக்கப்படும். எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு நான் யோசிச்சு பாருங்க, வாரத்துக்கு 2.5 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 2.5 மணி நேரம் என்று சொன்னால் மாசத்துக்கு எவ்வளவு? 10 மணி நேரம். வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கு பண்ணி பாருங்க. மணிக்கணக்கில் இந்த மார்க்கத்தை பேசக்கூடியவராக இன்னைக்கு ஒரு பிஜே அவர்கள் மட்டுமே தவிர யாருமே பார்க்க முடியாது. இந்த அளவிற்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு விளங்கு என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தான். மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணிகளை மிக துரிதமாகவும் சீக்கிரமாகவும் களப்பணியாற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். எத்தனை இடத்துல இந்த குர்பானி சம்பந்தமாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எதிர்வாதம் நிச்சயமா செய்திருப்போம். அண்ணன் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் திருமுனை கூட்டங்களாக, திருமுனை பிரச்சாரங்களாக, தனிநபர் தாவாக வந்தக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களிடத்திலே பதில் சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் இங்கே இருப்பீர்கள். இன்னும் இந்த மாதிரி தாவா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை, மாசத்தில் கடைசி சனிக்கிழமை அமெரிக்க வாழ் தமிழ் மக்களுக்காக நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறுவது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த ஜமாத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவை தவிர்த்து மலேசியா, லண்டன், கனடா, குவைத், அமீரகம்,
சவுதியில் இருக்கக்கூடிய தமாம், ஜித்தா, ரியாத் போன்ற மண்டலங்களுக்கு நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குது. ஆன்லைன் மூலியமாக இந்த கேள்வி நிகழ்ச்சி மூலியமாக எத்தனை மக்கள் மார்க்கத்தை அறிந்து அதை சரியான முறையிலே பயன்பெறக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அப்ப நம்ம நோக்கம் என்ன? எந்த நோக்கத்திற்காக இதை ஆரம்பித்தோமோ அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அந்த ஏகத்துவம் இன்னைக்கு அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கருவியாக இந்த ஜமாத் இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. அதே போல பாருங்க, ஒவ்வொரு ரம்லான் மாதம் வரும். எல்லா ஜமாத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரம்லான் மாதம் முழுவதும் தொடர்பை நடத்துவாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அது என்டிஏ மட்டுமல்ல, நம்ம எதிர்க்கக்கூடியவர்களும் எதை பார்ப்பாங்க? அந்த 30 நாளும் பார்க்கக்கூடிய எந்த பயான், யார் பயானை பார்ப்பாங்க? அண்ணன் என்ன தலைப்புல பேச போறார்? ரம்லான் மாதம் வந்துருச்சு, என்ன தலைப்பு? மற்ற யார் என்ன பேச? அவன் ஜமாத்துல இருப்பான், அந்த இயக்கத்திலே இருப்பான். அவன் பார்ப்பான் அண்ணன் என்ன பேச போறாரு, அண்ணன் என்ன தலைப்பு எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு அண்ணனுடைய அந்த தெளிவான பேச்சு பார்த்தோமா இல்லையா? சஹாபாக்கள் 10 சஹாபாக்களுடைய வரலாறு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், தமிழ் பேச முஸ்லிம்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களிடத்திலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. எத்தனையோ பொய்யான விஷயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. பார்ப்போம் எத்தனை விமர்சனம், சஹாபாக்களை விமர்சனம் பண்றாரு, சஹாபாக்களை குறை சொல்றாரு. எதை சொன்னார்? அவருடைய சொந்த கருத்துக்களை சொன்னாரா? சஹாபாக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னாரா? என்ன வரலாற்றில் நடந்ததோ அதை ஆய்வு செய்து ஆதாரமாக இந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார. மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டதா இல்லையா? பார்த்தோமே, ரமலான் கடந்து கூட முடியல, 10 சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு முடியல. அபூபக்கர் சித்திக் வாழ்க்கை எடுத்தால கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேல ஒருத்தருக்கு போயிருச்சு. இப்படி எண்ணற்ற தாவா பணிகள் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இன்னைக்கு இந்த ஜமாத்தின் மூலியமாக நடக்குது. அதை அனைத்து தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா தாங்க நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய பார்க்கறதோட மற்றவங்க பார்க்கிறான். ஏன்? இந்த மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. யார் தௌஹீதை நேசிக்கிறார்களோ, யார் மார்க்கத்தை சரியான முறையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் சகோதரர் பிஜி அவர்கள் என்ன பேச போகிறார் உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அது மட்டுமல்லாம கேள்விகளுக்கு நிறைய கேள்வி வருது. அண்ணனால அவருக்கு முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் எடுத்து பதில்களை சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். இருந்தாலும் அதை இன்னும் மக்களுக்கு விரைவாக அந்த பதில்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சகோதரர் இஸ்மாயில் எம்ஐசி அவர்களுக்கு மூலியமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 3 நாட்களுக்குள் விரைவாக அதை பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக தனியாக ஒரு வாட்ஸ்அப் நம்பரை ஏற்படுத்தி அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதிலும் பதில் சொல்லப்பட்டது. அதே போல அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கடந்த பொதுக்குழுவிலிருந்து இந்த பொதுக்குழு வரை கிட்டத்தட்ட 11 பெரும் கூட்டங்கள் நடந்திருக்கிறது. பெரும் பொதுக்கூட்டங்கள். ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். பார்த்தோமா இல்லையா? இந்த மதுரையில கூட ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். அந்த பொதுக்கூட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது மக்களிடத்துல. அதே மாதிரி கிட்டத்தட்ட 11 இடங்கள்ல பொதுக்கூட்டங்கள். அதிராம்பட்டினம், கடைநல்லூர்ல 2 முறை, சிதம்பரம் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் 3 முறை பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு. அதை தாண்டி காயல்பட்டணம், கரம்பக்குடி, மதுரை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களை நம்ம நடத்தியிருக்கோம். இந்த மக்களிடத்தில் தாவாவை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக, சத்தியத்தை மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பொதுக்கூட்டங்களை மக்கள் திரள் கூட்டங்களாக மாற்றினோம். எதிர்கருத்து இருக்கிறவனும் வந்தான், நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் எல்லாம் அண்ணனுடைய அந்த பேச்சை கேட்பதற்காக. பொதுவாக பார்க்கலாம் நம்ம மக்கள் எங்கே இருந்தாலும் வந்துருவாங்க. ஆனால்
நம்மளை அதில் வராத மக்கள் பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னு சொன்னால் பாதி பேருக்கு மேலே நம்ம அண்ணன் என்ன சொல்ல போறார் என்பதை கேட்பதற்காக வரக்கூடிய மக்கள் பெருமக்கள். அப்படிப்பட்ட பெருங்கூட்டங்களை நடத்தணும். அதே போல மாற்று மத சகோதரர்களுக்கு அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நமது வயது வைக்கக்கூடிய அந்த தவறான புரிதல்களை களைய வேண்டும். இன்னைக்கு தீவிரவாதம் என்று சொன்னாலே நம்மளை கை நீட்டக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இந்தியாவில் சூழ்நிலை மாறி இருக்கிறது. முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், இந்த ஆடி வச்சவனா தீவிரவாதி அப்படிங்கிற எண்ணத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதை கையில் எடுத்து முதன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை உடைக்க வேண்டும், அதை தகர்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பதை தமிழகத்திலே முதலாக ஆரம்பித்து வைத்தவர் சகோதரர் பிஜே அவர்கள். அதுக்கு முன்னாடி தெரியாது, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததா எங்கேயுமே பார்க்க முடியாது, வரலாற்றிலே பார்க்க முடியாது. மாற்று மத நண்பர்களுக்கு என்று சொல்லி தமிழகத்திலே அறிமுகப்படுத்தியவர் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தின சகோதரர் பிஜே அவர்கள் மட்டும்தான். அந்த அடிப்படையில் இந்த NTF சார்பாக இந்த பொதுக்குழுவில் 2 இடங்களில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பல்லாவரத்திலும் மன்னார்குடி, இந்த 2 பகுதியிலும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாற்று மத நண்பர்கள் கலந்து கொண்டு அந்த செய்திகளை பெற்று சென்றார்கள். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம், நம்ம ஜமாத் சார்பாக கடந்த பொதுக்குழு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா சொன்னோம். என்ன ஞாபகம் இருக்கா? கடந்த பொதுக்குழு எடுத்த அஜெண்டா யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன அஜெண்டா எடுத்தோம்? மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சியாக மாறிச்ச மாநாடு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல நடத்தின மாநாடு, மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு மாநில மாநாடு. எதற்காக அந்த மாநாடு நடத்தினோம்? இங்க இருக்கக்கூடிய சங்கி அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் ஏவல்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். ஒரு தொலைக்காட்சி தொடரிலே நபூர் சர்மா, நபீல் ஜிண்டால் என்று சொல்லக்கூடிய 2 பேர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மிகப்பெரிய அபாண்டத்தை சுமத்திய பொழுது இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் பற்றி எரிந்தது. முஸ்லிம்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்து மக்கள் மீது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக திட்டமிட்டு அந்த காரியத்தை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை இந்த மக்களுக்கு தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹ் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அவர்களை தெளிவாக விளக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டை அறிவித்தோம். மாநாடு அறிவித்தவுடன் இந்த NTF-இல் இருக்கக்கூடிய நீங்கள் அதை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக ஆக்கி காட்டினீர்கள். பார்த்தோமா இல்லையா? NTF ஆரம்பித்து குறைந்த வருடங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாநாடு, மிகப்பெரிய ஒரு திட்டமிடல். நம்ம கூட பெரிய யோசிச்சோம், ஒரு மாநாடு நடத்துறோமே, நம்ம இடத்துல நடத்த முடியுமா, அந்த அளவுக்கு நம்ம இடத்துல மக்கள் இருக்கிறார்களா என்று எங்களுக்குள்ள சிறு ஒரு சந்தேகம். ஆனால் அதை செய்து காட்டியவர்கள் நீங்கள். களத்தில் இறங்கி வீரியமாக பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தீர்கள். கிட்டத்தட்ட 1000கணக்கான மக்கள் திருச்சியில ஒன்று குழுவினமே. அந்த நிகழ்வை மறந்துவிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை அல்லாஹ்வின் உதவியினால் நாம் திருச்சியிலே நடத்தி காட்டினோம் இந்த ஜமாத்தின் சார்பாக. இந்த மாநாடு எத்தனையோ தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் மூடி மறைத்தன. ஏதாவது ஊடகத்தில் மாநாட்டை பத்தி பேசணுமா? சொன்னாங்களா? சொல்ல மாட்டான். ஆனால் நீ 1000கணக்கான மக்கள் கூடிய அந்த மாநாடு ஒவ்வொரு தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? நம்ம எய்த்தவங்கலாம் அந்த மாநாட்டில் வந்தாங்களா? பார்த்தோமா இல்லையா? இங்க என்ன சொல்ல போறாங்க, மக்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நோட்டம் விடுறது கூட மக்கள் வந்ததான் பார்த்தோம். இப்படி எண்ணற்ற காரியங்களை இந்த ஜமாத்தின் மூலியமாக
முழு நோக்கம், முதல் நோக்கம் இந்த தாவை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். அந்த காரியத்தை தான் இந்த எட்டிஎஃப்பின் சார்பாக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதே போல கடந்த நிர்வாக, அதாவது பொதுக்குழு இருந்து இது முடிக்கும் தமிழகத்தில் 17 புதிய பேரவைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக இந்த பேரவைகள் தொடங்கப்பட்டு அந்தந்த பகுதியில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு வாரமும் ஜும்மா என்பது முஸ்லிம்கள் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நாம் எதை சொல்ல வேண்டும் நினைக்கிறோமோ, எதை மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து தூய வழியில் சொல்ல வேண்டி நினைக்கிறோமோ, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பின் மூலியமாக ஜும்மாக்கள் கிட்டத்தட்ட 17 ஜும்மாக்கள் கடந்த பொதுக்குழுவில் இந்த பொதுக்குழுவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் தமிழகத்தில் பார்க்கலாம். விவாதங்கள், எத்தனை விவாதம் நடந்துச்சு கடந்த காலத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். விவாதம் செஞ்சவர்லாம் யாரு? எதிர்தரப்புல திராவிட கழகமாக இருக்கட்டும், சுன்னத் ஜமாத்தாக இருக்கட்டும், காதியானாக்களாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்தவ ஜெபபலியாக இருக்கட்டும், அனைவரிடத்திலும் விவாதம் செய்தவர் யார்? விவாதங்கள் செய்தவர்கள் யார்? விவாதம் என்று சொன்னாலே ஒரு பிஜே விட்டா யார் இருந்தாங்க? யார் இருக்கா? இன்னைக்கும் சவால் விடுகிறோம், இஸ்லாத்துக்கு எதிராக யார் பேசினாலும் விவாதற்கு அழைக்கக்கூடிய ஒரே அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது. சீமான் கூட சொன்னான், திருக்குறள் தான் எல்லாத்தோட மேலான ஒரு உலக பொதுமறை, விவாதத்துக்கு அழைச்சோம். தமிழகத்தில் எவனுக்கும் அந்த தைரியம் வரவில்லை. விவாத கடிதம் கொடுத்தோம், வா திருக்குறானா திருக்குறளா, எது உலகத்தின் பொதுமறை என்பதை விவாதம் மூலியமாக நாம் எடுத்து வைக்கலாம் வா என்று சொன்னோம். பிடரை அடித்து ஓட்டம் பிடித்தான். இன்னைக்கு பார்க்கிறோம், விவாதங்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் எத்தனை சத்திய பிரச்சாரங்களை என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். அதே போலதான் அதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பு என்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு 4-5 பேரோ ஒரு 10-15 பேர் இருக்கக்கூடியவங்க, அவர் சவால் விடுறாங்க. அண்ணடத்தில் பொதுவாக சொல்லுவாங்கள்ல, மோதிர கையால் குட்டு போடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இவர்கள் அண்ணன் இடத்துல விவாதம் பண்ணணும். பொதுவாக இப்படி தட்டி விட்டுட்டு போக வேண்டிய விஷயம்தான். நம்ம இருக்கக்கூடிய இங்கே நம்ம தாய்களை பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நான் கொட்டு வாங்கினாலும் அண்ணன் கையால் தான் கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்களால் கடந்த வருடத்தில் பார்த்துருப்பீங்க. விவாதத்தில் பேசவும் தெரியாமல் அரபியும் தெரியாமல் கடைசியில் இந்த விவாதத்தில் சொல்கிற பிஜே அவர்கள் பேசி கலைந்து ஓடி போன அந்த காட்சியை பார்த்தோம். அதுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புடைய விவாதம். இப்படி எண்ணற்ற விவாதங்கள் மூலியமாக இந்த மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மற்ற அமைப்புகள் விவாதம் என்று சொன்னால் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. எங்கிட்ட ஒருத்தர் அழைச்சான், உங்களுக்கே தெரியும், மேலப்பாளையத்தில் மேடை போட்டு ஒரு அமைப்பு அழைச்சாங்க. வா வா வான்னு அழைக்கிறான், இவத்து போன்னு ஓடுறான். வீட்டில் தேடி போய் அழைப்பு கொடுக்குறாங்க, வாங்க மாட்டேன்னு பயப்படுறாங்க. ஆபீஸ்ல போய் அழைப்பு கொடுக்குறான், அங்கேயும் வாங்க மாட்டேன்னு பயப்படுறாங்க. ஆனால் எங்களிடத்தில் அழைப்பு கொடுப்பதற்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்? இங்க எல்லாத்துக்குமே பதில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால், உதவியினால் விவாதம் என்று சொன்னால் அதை தக்க ஆதாரங்களுடன் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் கடந்த காலங்களிலும் சரி, இன்னைக்கும் இன்ஷா அல்லாஹ் விவாதம் என்று சொன்னால் எங்களை அழைப்பதற்கு நிச்சயமாக அவர்களுக்கு தைரியம் வர வேண்டும். அப்படிப்பட்ட விவாதங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். அதே போல பாருங்க, திருமண கூட்டங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழகத்தில் அனைத்து பகுதியிலும் கிட்டத்தட்ட 2050 திருமண கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மாவட்டங்கள் அமைத்து மாவட்டங்கள் மூலியமாக 18 மாவட்ட பொதுக்குழுக்களை இந்த 3 ஆண்டு காலத்தில் 2.5 ஆண்டு காலத்தில் நாம் நடத்தியிருக்கிறோம். அதே போல
செயல் வீரர்கள் கூட்டம், அதாவது நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல் வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும், மார்க்க பணிகளை செய்வதற்கு அவருக்கு தூண்டுகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய தாயிகள் அவர்கள் மூலியமாக அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்பதாக செயல் வீரர்கள் கூட்டத்தை கிட்டத்தட்ட 56 செயல் வீரர்கள் கூட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். அதே போல தர்பியாக்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தர்பியா பார்த்தீங்கன்னா 30 தர்பியாக்கள், அதாவது இந்த இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தர்பியத்தோடு இருக்கணும், குர்ஆனையும் சுன்னாவையும் அறிந்து கொள்ள வேண்டும், அவங்க தொழுகைனா எப்படி இருக்கணும், தொழுகை முறைகள் எப்படி இருக்கணும், இஸ்லாம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் என்ன, திட்டங்கள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, முதல்ல நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியாக புரிந்து வைக்கும் என்பதற்காக கிட்டத்தட்ட 30 தர்பியாக்களையும் 18 கருத்தரங்களையும் நாம் நடத்தியிருக்கிறோம். அதே போல பெண்களுக்கான சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இன்னைக்கு பார்க்கிறோம். பெண்களிடத்தில் இந்த தாவா போய் சேர்ந்து விட்டால், மார்க்கம் போய் சேர்ந்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே மார்க்கம் போயிடும். நிறைய வீட்டில் பாருங்க, ஆண்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தர்காவுக்கு போகாமல் கரெக்டாக தொழுகையில் ஈடுபடக்கூடியவங்களாக தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவா இருப்பாங்க. ஆனால் பெண்கள் இடத்துல பார்க்க முடியாது. ஆனால் பெண்கள் அந்த ஏகத்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் வளர்க்கக்கூடிய குழந்தைகளும் அந்த ஏகத்தின் அடிப்படையிலே வளர்ந்துடும். அதற்காக பெண்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை கிட்டத்தட்ட 8 இடங்களிலே நாம் நடத்தியிருக்கிறோம். அதே போல மாநிலத்தில் பிரச்சாரம் வீரியமாக நடத்த வேண்டும், எல்லா இடத்திலையும் மண்டலங்களாக பிரித்து அந்த பிரச்சாரத்தை வீரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக 8 மண்டலங்களாக நாங்கள் பிரித்தோம். மாநிலத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அவர்களை 8 மண்டலங்களாக பிரித்து அந்த மண்டலங்கள் மூலியமாக எண்ணற்ற பணிகள் நாம் செய்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். பார்த்தோமா இல்லையா? 8 மண்டலங்களை போட்டு ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகியை தூங்கவே விடலை. என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க, இந்த இடத்துல இன்னைக்கு இந்த பிரச்சாரம் பண்ணுங்க, இன்னைக்கு அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள், மக்களிடத்தில் இந்த ஏகத்துவத்தை கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லி இந்த மாநில நிர்வாகிகள் உங்களை எந்த அளவிற்கு வேலையை கொடுத்திருப்பார்கள். சிரமம்தான், ஆனாலும் மறுமைக்கான சிரமம். அந்த வேலையை வாங்கிய விதமாக நாம் அவர்களுக்கு ஒரு திட்டத்தை அறிவித்தோம். என்ன திட்டம்? வட்டி ஒரு சமூக சீர்கேடு. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள், ஏன் முஸ்லீம்கள் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய மக்கள், முஸ்லீம்கள்ல இன்னைக்கு வட்டியின் சாயல் இல்லாதவர்கள் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு வட்டியும் நம்முடைய சமூகமும் இரண்டல கலந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை உடைக்க வேண்டும், இதை களைய வேண்டும். இந்த வட்டி மிகப்பெரிய ஒரு அழிவை தரும். இந்த உலகத்தில் மட்டுமா ஏதோ வட்டிக்கு வாங்கி இந்த உலகத்தில் கட்டுறா லாஸ் ஆயிரா, இதோட உலகத்தில் இம்மையில் முடியக்கூடிய விஷயம் அல்ல, நாளை மறுமையிலும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா சொல்கிறானா இல்லையா? யார் ஒரு வட்டியை வாங்கிறானோ, வட்டியை உண்ணுகிறானோ, அவர்கள் என்னிடத்திலும் என்னுடைய தூதரிடத்திலும் போர் பிரகடம் என்று சொல்றான். அல்லாஹ் தஆலா போர் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட வட்டியை, நாளை மறுமையில் நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வட்டியை இந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டலங்களில் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் கொண்டு போனோம். இங்க எல்லாமே செஞ்சீங்களா? இங்க வட்டி பிரச்சாரம் செய்யாத யாரும் பேரவை இருக்கீங்களா? யாருனாச்சும் செய்யாதவங்க யாரும் இருக்கீங்களா? எல்லாம் செஞ்சோமா? செஞ்சவங்களாம் கை தூக்குங்க. அல்லாஹ் அக்பர். இந்த அளவிற்கு மக்களிடத்தில் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இந்த வட்டி பிரச்சாரம் கொண்டு செல்லப்பட்டதா இல்லையா? பார்க்கிறோம். முகநூலை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் என்டிஏ கூடிய அந்த வட்டி பிரச்சாரத்தோடைய விளம்பரங்களாம் பார்க்க முடிஞ்சிச்சு, நிகழ்ச்சிகளை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. முகநூல் அனைத்திலும் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த என்டிஎஃப்பின் வட்டி பிரச்சாரம் தான் கொண்டு போகப்பட்டது என்று சொன்னால்
அந்த அளவிற்கு வீரியமான பணிகளை நாம் இந்த 3 மாதத்தில் மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். அதே போல சிறுவர் இல்லம் நாம் மறைமலை நகர்லையும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பேர்ணாம்பட்டிலையும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஆதரவற்ற தாய் தந்தை இழந்தவர்கள், சில நேரத்தில் தாயோ தந்தையை இழந்தவர்கள் அந்த சிறுவர்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், அவர்கள் தாயோ தந்தையோ அனாதைகள் என்று என்கிற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த தாயுள்ளம் என்கிற அந்த தாயுள்ளத்தை தொடங்கி அங்கே நிறைய பிள்ளைகள் படித்தார்கள். ஆனால் அதனால் பெரிய பலன் இல்லை. நாம் பார்த்த முடிக்கும் அங்கே தங்கி படிக்கிறனால பெரிய பயன் இல்லாத காரணத்தினால அதை எப்படி மாற்றணும் என்று சொன்னால், அங்கே படிக்கக்கூடிய மக்களை பிள்ளைகளை வீடு தேடி கல்வி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை நாம் மாற்றினோம். என்ன அதில் மாற்றோம்? ஒரு தாய் இல்லாமல் இல்லை தாயும் தந்தையும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆதரவற்ற பிள்ளைகள் யாராவது நம்ம இடத்துல மனு கொடுத்திருந்தால், இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், பின்னாடி இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அப்படி இருக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து அதில் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆவது வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மாதம் அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த மாதம் முடிக்க வழங்கப்பட்டிருக்கு. அதே போல 9ஆவிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு 1500 ரூபாய் அந்த பிள்ளைகளுக்கு மாதம் ஜமாத்தின் சார்பாக இந்த மாதம் முடிக்க வழங்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு திட்டம் இல்லையா? இந்த திட்டம் இன்னும் விரிவடைய வேண்டும். இன்னும் எத்தனையோ அனாதை பிள்ளைகளுக்கு இந்த உதவித்தொகை போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் அதிகமாக பொருளாதாரத்தை கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில அனாதையை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி இருப்போம்? யார் அனாதையை பராமரிக்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ அவங்க 2 பேரும் மிக நெருக்கத்தில் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நாம் எந்த அளவிற்கு நிதியை கொடுக்க வேண்டும்? இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம், செய்யலாமா இல்லையா? இந்த சமுதாயத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனாதைகள் அந்த வார்த்தையை இல்லாமல் மாற்றிவிடலாம் நினைத்தார். அதற்கு நீங்கள் அதிகமாக பொருளாதாரத்தை ஜமாத்திற்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று உங்களை ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அது மட்டுமல்லாமல் அந்த சிறுவர்களில் தகுதி இருக்கிறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வாங்க முடியாது, சில பேர் நல்லா படிப்பாங்க. அந்த படிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு டியூஷன் வச்சா அது இன்னும் சிறப்பாக இருக்குமே. சிறப்பு வகுப்புகள் மூலியமாக அவர்கள் படித்தால் இன்னும் அவங்களுடைய அதாவது கல்வி வளர்ச்சி என்பது அதிகமாகும், கல்வி அறிவு அதிகமாகும் என்ற காரணத்திற்காக தகுதி உள்ள பிள்ளைகளுக்கு நாம் சீருடை வாங்கி தருகிறோம். அதே போல டியூஷன் ஃபீஸையும் நாம் கொடுத்து வருகிறோம். அதே ஒரு தகவலுக்காக உங்களிடத்தில் சொல்லிக்கிறேன். அதே போல இஸ்லாத்தை ஏற்று வரும் சகோதரர்களுக்கு இன்னைக்கு பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலியமாக இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்களை பார்க்குறோம். அப்படி வரக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு தலைமையகத்தில் மாநில தமிழையில் வைத்து 45 நாள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குது. இஸ்லாம்னா என்ன, தொழுகைனா என்ன, இஸ்லாத்து அடிப்படை விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களுக்கு அங்கேயே கத்னா செய்து வைத்து அவர்களுக்கு பெயர் மாற்றம், அதாவது அஃபிடவிட் போட்டு கெசட்டில் பெயர் மாற்றம் செய்து கிட்டத்தட்ட 45 நாட்கள் அவங்களுக்கு தங்க இடம், சாப்பிட உணவு அனைத்தையும் கொடுத்து ஜமாத்தின் சார்பாக அந்த தாவா மாற்றுமத தாவா இது முடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாத்தை ஏற்ற மக்களுக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு யாரும் இல்லை, இன்னைக்கு சூழ்நிலையில் யாருமே இல்லை. வந்தவரையெல்லாம் படித்து பயிற்சி முடித்து சென்று விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அப்படி யாரும் இஸ்லாத்தை ஏற்று பயிற்சி வர விரும்பினால் நீங்கள் தாராளமாக தலைமையில் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம். அதே போல இஸ்லாத்தை தழுவிய பெண்களுக்காக வெளியூரில் நடத்தப்படைய நம்முடைய தாவா சென்டர்களில் அங்கே தங்கி படிப்பதற்காக
தலைமை மூலியமாக பொருளாதார உதவி செய்யப்படுகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஜமாத்தில் ஆலிம்க கப்பி அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமான பேச்சாளர்களை கொண்ட ஒரு அமைப்பாக நம்ம ஜமாத் இருக்கு. இருந்தாலும் ஆலிம்களை உருவாக்க வேண்டும், அரபு மொழியோட தெளிவாக பேசக்கூடிய, தெளிவாக மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆலிம்களை ஏற்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக ஏஐசி சொல்லக்கூடிய அத்தௌஹீத் இஸ்லாமிய கல்லூரி நம்ம மாநில தலைமையில மேல மாடியில் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டுமே வாடகை தனியாக. அந்த வாடகையில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருட ஆலிம் வகுப்பு நடத்தப்படுது. அந்த ஒரு வருடத்தில் அவங்க 4 வருஷத்தில் என்ன படிப்பார்களோ அதை சுருக்கி, அதாவது சாறு போல பிழிஞ்சு அவர்களை ஆலிம்களாக உருவாக்கக்கூடிய அந்த ஆலிம் பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, வரக்கூடிய ஆலிம் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தங்குமிட, உணவு எல்லாமே ஜமாத்தின் மூலியமாக கொடுது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எப்படி, குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தை விட்டுட்டு படிக்க வராங்க, குடும்ப தேவைகள் இருக்கும், பெற்றோர்களை பேணுவதற்காக இருக்கும். அதற்காக அவர்களுக்கு மாதம் ஊக்கத்தொகையாக 5,000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அதே போல கடந்த வருடம் டிசம்பரில் பார்த்தோம், இப்போ மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டு மிகப்பெரிய மக்கள் பாதிப்புகளை சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் ஜமாத்தின் சார்பாக நாம் களப்பணியாற்றினோம். அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாநில நிர்வாகிகளும் அங்கே இருக்கக்கூடிய பேரவையில் நிர்வாகிகளும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தோம். மாநிலத்தின் சார்பாக மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் பணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன அமைப்பு தான் நினைக்கிறோம், ஆனால் நம்ம ஜமாத்தின் சார்பாக 8 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பணமாகவும், அதே போல பல லட்சங்கள் பெருமானுள்ள பொருட்களை கொடுத்திருக்கிறோம். அந்த மக்களிடத்தில் நேரடியாக களத்திலே போய் அவர்களை சந்தித்து தேவையானதை வாங்கி கொடுத்திருக்கிறோம் பொருட்களாகவும். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு திருச்சி மாவட்டம் சார்பாக மட்டும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை தனியாக ஒரு லாரியை பிடித்து அனுப்பி வைத்திருக்கிறோம். அதே போல மாநிலத்தின் சார்பாக மருத்துவ உதவின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கடிதங்கள் வரும். உடம்பு சரியில்லை, ஹார்ட் ஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய மருத்துவ உதவிகள் கேட்டு மாநிலத்தின் சார்பாக கடிதங்கள் வரும் பொழுது அதை பரிசீலித்து கிட்டத்தட்ட ஜகாத் தொகையில் இருந்து 28 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு மருத்துவ உதவியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல மாற்று மத நண்பர்களுக்கு எத்தனையோ மாற்று மத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாத்தை கேட்டுக்கணும், இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்முடைய மாநிலத்துக்கோ கடிதமாகவோ இல்லை போன் மூலியமாகவோ அவர்கள் கேட்டால் அவர்களுக்கு இலவசமாக குரானும் அதே போல இஸ்லாமிய புத்தகங்களும் அவர்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல இதுவரை மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும் தமிழகத்தில். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆலிம் படிக்கணும்னு சொன்னாலே வந்து தங்கி தான் படிக்கணும், 7 வருடம் தங்கி படிக்கணும், 4 வருடம் தங்கி படிக்கணும், ஏன் 1 வருடம் தங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அதை மாற்றி வீட்டில் இருந்து கொண்டே நீங்களும் ஆலிமாகலாம் என்கிற ஒரு திட்டத்தை சார் பிஜே அவர்கள் கடந்த காலங்களில் அறிவித்தார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதை பார்த்து தெரிந்து கொண்டோர் எண்ணற்ற மக்கள் இருக்கிறார்கள். எத்தனை அழகான விளக்கங்கள், எளிமையான முறையில் அதை இலகுவாக புரிந்து கொள்ள அளவிற்கு அந்த வகுப்புகளை சார் பிஜே அவர்கள் எடுத்தார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 602 வகுப்புகள் இது முடிக்கும் யூடியூப் மூலியமாக. இது முடிக்கும் யாருமே செய்யாத ஒரு புரட்சிங்க இந்த புரட்சி. நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம், நம்ம இதெல்லாம் ஒரு சாதாரணமாக நினைக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்த கிட்டத்தட்ட யூடியூப்ல 602 வகுப்பு எடுத்திருக்கோம். யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனை இந்த சாதனை. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் இல்லை, அதை சேவ் பண்ணி இன்னைக்கும் பார்க்கலாம்.
இன்னைக்கு யாருனாச்சும் ஒருத்தர் ஆலிம் வகுப்பு என்னால் அங்கே வந்து படிக்க முடியாது, நான் வீட்டில் இருந்து படிக்கலான்னு சொன்னால் நேராக நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஜியில் போனீங்கன்னா அங்கே போய் அந்த வகுப்புகள் ஆரம்பத்தில் இருந்த இது முடிக்கும் நீங்கள் டெய்லி பார்த்து படித்து நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ஆலிமாக மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னைக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதே போல மாநிலம் சார்பாக கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆதம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம்னு சொல்லி நம்ம அறிவிச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேருக்கு குறைவில்லாம மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம அறிவித்தோம் இந்த கோடைக்கால பயிற்சி முகாமில் அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அடிப்படை கல்வி சொல்லி தருவோம், எப்படி தொழுவணும்னு சொல்லி தருவோம், எப்படி குர்ஆனை இலகுவாக படிக்க வேண்டும் என்பதை சொல்லி தருவோம், இஸ்லாத்தை அடிப்படை தாண்டி வேறு எதுவுமே இங்கே இருக்காது என்பதை நாம் ஒரு அறிவிப்பாகவே செய்தோம். அதன் விளைவாக நம்ம ஜமாத்தை தாண்டிங்க நம்மளுக்கு எதிர்க்கக்கூடிய மக்கள் தான் பெரும்பான்மை மக்கள் கலந்து கொண்டார்கள். எத்தனை போன், கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னோட பிள்ளைங்களை சேர்த்துங்க, எங்கள் பிள்ளைங்க 2 பேர் இருக்கு. தமிழகத்தின் அனைத்து பகுதியிலும் எண்ணற்ற ஃபோன் கால்களை நிர்வாகிகள் நாங்கள் சந்தித்தோம். ஆனால் அங்கே இடவசதி இல்லை. 1000 பேரை படிக்க வைக்கலாம், இடவசதி வேணுமே. ஏன்னா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களில் விரிவுபடுத்துவோம். மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4-5 இடங்கள் நடத்தக்கூடிய இன்ஷா அல்லாஹ் ஒரு செயல் திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் தலைவர் அவர்கள் சொல்வார்கள். அப்போ இந்த மாதிரி இந்த மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய அந்த சிறப்பு பயிற்சி மேலே கிட்டத்தட்ட 200 பிள்ளைங்க படித்தாங்க. இன்னைக்கும் பாருங்க அந்த குரூப் இன்னைக்கு இருக்கு. கோடைக்கால பயிற்சி காலையில் பார்த்தீங்கன்னா சலாம் சொல்லக்கூடிய மாணவர்கள் பார்க்குறோம். பாய் நான் பசர் எந்திரிச்சு சொல்லுதேன், எல்லாத்துக்கும் பயிற்சி. காலையில் பசர் தொழுவணும், பசரில் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் எழுப்பிடுவோம். இங்கே இருக்கா இப்ராஹிம் பாய் இருக்காரு, கமர் பாய் இருக்காரு, ஃபாரூக் பாய், எல்லாமே நிர்வாகிகள் எல்லாமே இருந்தாங்க, யாசிர் பாய், அபுகிதர் எல்லாமே அங்கே இருந்து கிட்டத்தட்ட அந்த நிர்வாகிகள் 12 நாட்களை அங்கேயே தங்கி இரவு பகலாக அந்த மக்களுக்கு பாடத்தை எடுத்தார்கள். இந்த உழைப்பை செலுத்தினார்கள். காலையில் ஃபஜர் தொழுகை. இன்னைக்கு பாருங்க எப்படி தொழுவணும், எப்படி ரக்கா தக்பீர் எங்கே கட்டணும், எப்படி கையை உயர்த்த வேண்டும், அத்தியாயத்தில் எப்படி உட்கார வேண்டும், அத்தியாயத்தில் விரலை எப்படி அசைக்க வேண்டும் என்ற போல பாடங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எத்தனை துவாக்களை மனனம் செய்து அந்த மாணவர்கள் சென்றார்கள். இப்படி அந்த விஷயங்கள்லாம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அறிவித்த உடனே அத்தனை மக்கள் இன்னைக்கு சுன்னத் ஜமாத்தில் இருக்கவங்க நம்மளை எதிர்க்கிறான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நம்ம தான் இந்த ஜமாத்தில் இப்படியே சுன்னத் ஜமாத் இப்படியே போயிட்டோம், நம்ம பிள்ளைங்க தௌஹீதின் அடிப்படையில் வளர வேண்டும் என்பதற்காக அத்தனை பிள்ளைகளை கொண்டு வந்து நம் மீது நம்பிக்கை வைத்து சேர்த்தார்கள். கிட்டத்தட்ட 200 பேர் அந்த வகுப்பில் அவர்கள் படித்தார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அரபிக் கல்லூரிகள் மாநிலத்தில் வழிகாட்டின் அடிப்படையில் அவங்க என்ன புத்தகங்கள் கொடுக்க வேண்டும், அவங்க என்ன பாடங்கள் எடுக்க வேண்டும் என்பதை ஒரு வழிகாட்டல் மூலியமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 7 அரபிக் கல்லூரிகள், பெண்கள் அரபிக் கல்லூரிகள் நடக்குது. அது எங்கெங்கன்னு சொன்னால் திருச்சியில் அன்னிசா இஸ்லாமிய அரபிக் கல்லூரி என்கிற அரபிக் கல்லூரியும், அதராம்பட்டினத்தில் அல் ஹிதாயா இஸ்லாமிய பெண்கள் அரபிக் கல்லூரியும், பொட்டல் புதூரில் அல் ஜஹரா இஸ்லாமிய பெண்கள் அரபிக் கல்லூரியும், சிதம்பரத்தில் அல் ஜன்னா இஸ்லாமிய பெண்கள் அரபிக் கல்லூரியும், பின்னத்தூரில் அல் ஜன்னா இஸ்லாமிய அரபி பெண்கள் கல்லூரியும், மங்களம் திருப்பூர் மங்களம் நூருல் ஹுதா பெண்கள் அரபிக் கல்லூரியும், கடையநல்லூர் ரவுலத்துல் சாலியா பெண்கள் அரபிக் கல்லூரி கிட்டத்தட்ட 7 இடங்களில் இந்த பெண்கள் கல்லூரி அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அங்கே படிக்கக்கூடிய பெண்கள் 1 வருட ஆலிம் கோர்ஸுகளை முடித்து இன்னைக்கு ஆலிம்களாக, தாயிகளாக, பெண்கள் பயான்கள் மூலியமாக இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரச்சாரங்களாக மாறிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இந்த ஜமாத் ஏற்படுத்த மிகப்பெரிய ஒரு புரட்சி. அதே போல கடந்த இந்த 3 ஆண்டுகள் கடந்த பொதுக்குள்ள இது முடிக்கும் வெளிநாட்டு மண்டலங்கள் மூலியமாக
ரமலான் அன்னைக்கு ரம்ஜான் மாதத்தில் ஃபித்ராவாக வசூலிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பேரவைகள் மூலியமாக யாருக்கு போய் சேர வேண்டுமோ ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு பேரவைகள் மூலியமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ஃபித்ராவாக வழங்கப்பட்டுள்ளது. அதே போல இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் PJ.in அதே போல ஒன்லைன் PJ.in என்கிற 2 இணையதளங்கள் மூலமாக பிஜே அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பேசிய தொடர் உரைகள், விவாதங்கள், பொதுக்கூட்டங்கள், தர்பியாக்கள் என்று சொல்லி அனைத்துமே இதை பதிவிறக்கம் செய்து இன்னைக்கு யாருக்கு எந்த கேள்வி வேணும், எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, அந்த உடனடியாக அந்த ஆன்லைன் PJ போய் போனீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கிறோம். நமக்கு எந்த சந்தேகமும் யாரெல்லாம் இந்த ஆன்லைன் பயன்படுத்த தெரியுமோ அவர்கள் இந்த கேள்வியை போய் நீங்கள் தொட்டினா போதும். இன்னைக்கு ஜக்காத் எவ்வளோ கொடுக்கணும், எத்தனை % கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, நேரடியாக ஜக்காத்துன்னு போட்டால் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி முடிக்க வந்துடும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அது சம்பந்தமாக அனைத்துமே பதிவிறக்கம் செய்யப்பட்டு அந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அதை செய்து வைத்திருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரீல்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு ரீல்ஸ் மோகம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது பயனுள்ளதாக இருக்கிறா? மார்க்க வரம்புக்கு உட்பட்டு இன்னைக்கு ரீல்ஸ் யார் பார்க்குறோமா? அதை தாண்டி கலிசடை தான் பொதுவாக வருது. ஆனால் அதை எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய 25,000 கிளிப்புகள் இது முடிக்கும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அதை ரீல்ஸாக போடப்பட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது இன்னும் அதிகமாக தொடர வேண்டும். அப்படி தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜமாத்திலே பயணிக்கக்கூடிய நாம் இந்த தாவாக்களத்திலே முனைப்போடு செயல்பட வேண்டும். இன்னும் எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு தௌஹீதை சொல்லக்கூடிய ஒரே அமைப்பாக இந்த அமைப்பு தான் இருக்கிறது என்பதால் இதில் நாம் பயணிக்கிறோம். அதனால பயணிக்கிறோம். யாருக்கு சந்தேகம் இருக்கா? வேற நோக்கத்துக்காக பயணிக்கிறோமா? குர்ஆனையும் சுன்னாவையும் சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரே அமைப்பாக இந்த அமைப்பில் இருக்கிறோம் என்பதாக பயணிக்கிறோம். நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால் களத்தில் இறங்கி மக்களிடத்தில் தௌஹீதை கொண்டு போய் வேலை மட்டும் நம்ம வேலை. எந்த நேரத்தில் மரணம் வந்து விடலாம். மரணம் வந்து விட்டால் அந்த நேரத்தில் ஒன்று செய்துவிட முடியாது. அந்த மரணம் நம்மளுக்கு அடைவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே மறுமைக்கான தேடையெல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமைக்கான சேமிப்பு தான். அந்த சேமிப்பை இந்த உலகத்திற்காக எத்தனையோ விஷயங்களை சேமிப்போம். நமக்காக, நம்ம மனைவிக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்க்கக்கூடிய நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எதை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்கிறோமா இல்லையா? இந்த உலகத்தில் எல்லாருமே போயிடும். நீங்கள் சேமித்து வைத்த சொத்து, நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பொருளாதாரம், நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய காரு, 2 வீலர் அனைத்தையும் இங்கேயே தங்கிவிடும். உங்களில் வரப்போது என்ன? உங்களை கொண்டு போய் அடக்கம் செய்த பிறகு அந்த அடக்கம் செய்யப்பட்ட உங்களுடைய சொத்து வராது, உங்களுடைய பொருளாதாரம் வராது, உங்களுடைய இருக்கிற உற்றார் உறவினர்கள், பெற்ற பிள்ளைகள், மனைவி யாரும் வரமாட்டார்கள். நீங்கள் செய்த அமல்கள் மட்டுமே அந்த குழியில் உங்களை வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மரம் வருவதற்கு முன்னால் அந்த மறுமைக்கான தேடலை சேமித்து வைத்துக் கொள்வோம் என்பதை கூறி இந்த உரையை நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.